அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமில் செலக்டட் கேண்டிடேட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாமில் ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட்டிருக்கிறாங்க. அது கூடவே சிவில் லிஸ்ட்டுமே வெளியிட்டாங்க. அதே போல் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை வச்சு யார் யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா கேட்டகரி சரிங்களா, ஆல் கேட்டகரிஸ் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் யார் யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். இப்போ இது வந்துட்டு கரெக்டாக 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்களும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னுடைய நாலேஜுக்கு தகுந்தாப்பில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அதை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் அந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. சரிங்களா, இது வந்து அப்டேட்டட். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது கூட ஒரு சில போஸ்டிங் வந்துட்டு ஆட் ஆகுது. ஸோ அதையெல்லாம் சேர்த்து இந்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். வாங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமில் டோட்டல் வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 217 இருக்குது. அதில் பேக்லாக் வந்துட்டு 6, கரண்ட் வேக்கன்சி அதாவது ஸ்கூல் எஜுகேஷனில் 195, அதுக்கப்புறமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா சேர்த்து டோட்டலாக இதில் வந்துட்டு 16 வேக்கன்சிஸ் வருது. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 217 வேக்கன்சிஸ் எல்லாம் சேர்த்து பேக்லாக், கரண்ட் வேக்கன்சி, ஆல் டிபார்ட்மெண்ட் வேக்கன்சிஸ் சேர்த்து 16 வேக்கன்சிஸ் இதில் இருக்குது. சரிங்களா, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஏற்கனவே இந்த 16 வேக்கன்சிஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ அதையுமே நம்ம உள்ளுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியாச்சு. இன்க்ளூட் பண்ணி தான் இப்போ இந்த லிஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன். அப்போ இது வந்துட்டு ஜென்ரல் டேனில் பாருங்கள் 28 + 2 வேக்கன்சி, டோட்டலாக 30 வேக்கன்சிஸ் இருக்குது. எல்லாம் சேர்த்து ஸ்கூல் எஜுகேஷன் மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து 30 வேக்கன்சிஸ். அப்போ அதில் இந்த காமாக்சி, ஸோ இவங்களிருந்து ஆரம்பித்து 30வது யார் முடிகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மகேஸ்வரி எம். இப்போ 105 to 94. ஸோ அப்போ இவங்க வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காமாக்சி டு மகேஸ்வரி 30 வேக்கன்சிஸ் இருக்குது ஜென்ரல் டேனில் மட்டும். அடுத்தபடியாக ஜென்ரல் டேன் உமனில் பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ அது வந்து எங்கே ஆரம்பிக்குது, உமன் தேன்மொழி டு தயாஸ்ரீ. சரிங்களா, இதில் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றும் வேக்கன்சிஸ் இல்லை. ஸோ அதே தான் 92 to 92 தான் ஜென்ரல் டேன் உமனில். அந்த கட் ஆஃப் மார்க் குறையவே இல்லை, ஒரே கட் ஆஃபில் தான் இருக்குது, 92ல் தான் இருக்குது. சரிங்களா, அடுத்தபடியாக ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம். ஜென்ரல் டேன் தமிழ் மீடியத்தில் டோட்டலாக 9 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ அதில் காயத்ரி 93ல் ஆரம்பித்து எது வரைக்கும் போகுது, தரணிதரன் 91 வரைக்கும் வருது. சரிங்களா, அப்போ காயத்ரி 93 to தரணிதரன் 91. அப்போ இதுக்கு இடையில் யாரெல்லாம் தமிழ் மீடியம் அப்படின்னு அந்த டேன் இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போஸ்டிங் கிடைக்கும். சரிங்களா, அதாவது தேன்மொழி டு தயாஸ்ரீ. அப்போ அந்த கேப் இருக்கும் பாருங்கள், அந்த கேப்பில் உமன் யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போஸ்டிங் இருக்கும். அடுத்தபடியாக ஜென்ரல் டேன் உமன் தமிழ் மீடியத்தில் டோட்டலாக 4 வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக 4 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ அதில் கோமதி 91 to ஆர்த்தி 91. அப்போ கட் ஆஃப் மார்க் குறையில. அப்போது 4 வேக்கன்சிஸ் தானே. அப்போ கோமதிக்கு இடையில் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஆர்த்தி. ஸோ இவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். சரிங்களா, அடுத்தபடியாக இந்த பிசி கேட்டகரியில் நம்ம வந்துடலாம். இது வந்துட்டு ஜென்ரல் டேன் கேட்டகரி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிசி டேனில் நம்ம பார்த்துடலாமா. பிசி டேனில் 26 + 2 + 1 இப்போ 29 வேக்கன்சிஸ். அப்போ 29 மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் சேர்த்து 29 வேக்கன்சிஸ். அப்போ இதில் தனபால் 91 நம்முடைய ஸ்டூடெண்ட்டு. இதில் ஆரம்பித்து சித்திரை செல்வி 88ல் முடியுது. அப்போ இந்த தனபால் இவங்களிருந்து ஆரம்பித்து அப்படியே நீங்கள் நம்பர் எண்ணிக்கிட்டே வரணும். இந்த கேப்புக்குள்ளே தனபால் டு சித்திரை செல்வி இந்த கேப்புக்குள்ளே யாரெல்லாம் பிசி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும். அடுத்தபடியாக பிசி உமனில் டோட்டலாக 12 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ 11 + 1. அப்போ இதில் காயத்ரியில் ஆரம்பித்து சத்யவாணி
அப்போ இந்த காயத்ரி டு சத்யவாணி இந்த கேப்புக்குள்ளே பிசி உமன் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அடுத்தபடியாக பிசி தமிழ் மீடியம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 7 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ அதில் மணிகண்டனில் ஆரம்பித்து ராஜா 87 சரிங்களா. அப்போ மணிகண்டன் டு ராஜா அதில் யாரெல்லாம் பிசி தமிழ் மீடியம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போஸ்டிங் கிடைக்கும், அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்தபடியாக பிசி உமன் தமிழ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா 3 வேகன்சிஸ். அதில் கிருஷ்ணபிரியா டு விஜயலக்ஷ்மி. அப்போ மொத்தமே 3 வேகன்சிஸ் தான் இருக்குது. கிருஷ்ணபிரியா இடையில் ஒரே ஒருத்தர் இருக்கிறாங்க, விஜயலக்ஷ்மி. இவங்க 3 பேருக்கும் ஜாப் கிடைக்க அதிக சான்சஸ் இருக்குது சரிங்களா. அப்போ இது வந்துட்டு பிசி கேட்டகரி. சரி, இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த பிசி முஸ்லீம். பிசி முஸ்லீமில் பாருங்கள், பிசி முஸ்லீமில் டோட்டலாக 4 வேகன்சிஸ் இருக்குது. அதில் இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது சகுபார் 89, அடுத்தபடியாக ரஃபிக், ரேஷ்மா, ஃபாத்திமா. ஸோ இவங்க 4 பேருக்கும் கிடைப்பதற்கு போஸ்டிங் கிடைப்பதற்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்து பிசி முஸ்லீம் தமிழ் மீடியம் உமனில் இது வேகன்சி இல்லை, தமிழ் மீடியத்தில் 1 வேகன்சி மொபினா தாஜ். ஸோ இவங்களுக்கும் வேகன்சி போஸ்டிங் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பிசி முஸ்லீம் உமன் தமிழ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. 2 யாருக்கெல்லாம் கிடைக்கும், முகமது ஃபாத்திமா 80, சகிரா பேகம். இவங்க 2 பேருக்கும் கிடைப்பதற்கு அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்தபடியாக எம்பிசியில் பாருங்கள், இல்லை எம்பிசி டிஎன்சியில் டோட்டலாக 23 வேகன்சிஸ் இருக்குது. 21 ப்ளஸ் அதர் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சி இருக்குது, 23. அப்போ இதில் தீபன் குமார் 90, இல்லை தீபன் குமார் 92, பிரியதர்ஷினி 88. அப்போ தீபன் குமாரில் ஆரம்பித்து அந்த கேப்புக்குள்ளே பிரியதர்ஷினி வரைக்கும் அந்த கேப்புக்குள்ளே யாரெல்லாம் எம்பிசி டிஎன்சி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கிடைப்பதற்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்தது எம்பிசி டிஎன்சி உமனில் பார்த்திங்கன்னா 7 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ யாரில் ஆரம்பிக்குது, பூங்கோடி 86, சுமதி 85, இதிலேயே முடிஞ்சிருது. அப்போ இந்த பூங்கோடி டு சுமதி அந்த கேப்புக்குள்ளே யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது எம்பிசி டிஎன்சி தமிழ் மீடியத்தில் மொத்தமாக 5 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ கோபிநாத்தில் ஆரம்பித்து அகிலா 87 ஆரம்பித்து 86 முடியுது கட் ஆஃப் மார்க்கு. கோபிநாத் டு அகிலா இந்த கேப்புக்குள்ளே யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது உமன் தமிழ் மீடியத்தில் 2 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ அதில் புவனேஸ்வரி, கஜலக்ஷ்மி. அப்போ இந்த 2 பேருக்கும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்களும் ஒருக்கா செக் பண்ணிவிடுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக போட்டிருக்கிறேன். நீங்களும் வேகன்சி எவ்வளவு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் செக் பண்ணிக்கிடணும். இதுதான் கரெக்டாக ஃபைனல் அப்படின்னு கிடையாது சரிங்களா. அடுத்தபடியாக எஸ்சி கேட்டகரி. இப்போ எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 15+1 16 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ அதில் அருணகிரி 88, அதில் ஆரம்பித்து சித்ரா 85. இந்த கேப்புக்குள்ளே யாரெல்லாம் எஸ்சி கேட்டகரியில் வர்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்க அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்து எஸ்சி உமனில் பார்த்திங்கன்னா 6 வேகன்சிஸ் இருக்குது. வித்யா 84 டு திலகவதி 83. இந்த ரேஞ்ச் இந்த இதுக்குள்ளே உள்ளவங்க வித்யா டு திலகவதி உள்ளுக்குள்ளே ஒரு 4 பேர் இருப்பீங்களே அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. அடுத்து எஸ்சி தமிழ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா 5 வேகன்சிஸ் இருக்குது. பொற்செல்வி 84 டு அஜித் குமார் 84. மொத்தம் 5 வேகன்சி பொற்செல்வி டு அஜித் குமார். இந்த கேப்புக்குள்ளே யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கு அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்தபடியாக எஸ்சி உமன் தமிழ் மீடியம் டோட்டலாக 2 வேகன்சி பாரதி அண்டு இந்த பாக்யலட்சுமி சரிங்களா. பாரதி, பாக்யலட்சுமி இவங்க 2 பேருக்கும் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு. அடுத்தபடியாக எஸ்சிஏ கேட்டகரி. இப்போ எஸ்சிஏ கேட்டகரியில் 4 வேகன்சிஸ் இருக்குது. விஜயகுமாரில் ஆரம்பித்து குமரேசனில் முடியுது. விஜயகுமாரில் ஆரம்பித்து குமரேசனில் முடியுது. எஸ்சி உமனில் ஒரே ஒரு வேகன்சி குமுதா 76 அவங்களுக்கு கிடைக்கலாம். எஸ்சிஏ தமிழ் மீடியம் ஒரே ஒரு வேகன்சி பொன் ரத்தினம் 76 அவங்களுக்கும் கிடைக்கலாம். எஸ்சிஏ உமன் தமிழ் மீடியத்தில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது, கோகிலப்பிரியா அவங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்து எஸ்டி 1 வேகன்சி ஏசுதாசன் 85. எஸ்டி உமனில் ஒரே ஒரு வேகன்சி தீபா 82. ஸோ இவங்களுக்கு கிடைப்பதற்கு அதிக சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி. அடுத்தபடியாக எஸ்ஜிடி நான் டீச்சிங். இப்போ இதில் மொத்தமாக வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேனில் ஒரு 2, ஜென்ரல் டேனில் உமனில் 1, ஜென்ரல் டேன் தமிழ் மீடியத்தில் 1, பிசியில் ஒரு 2, பிசி உமனில் 1, டோட்டலாக பார்த்திங்கன்னா 11 வேகன்சி எஸ்ஜிடியில். நான் டீச்சிங்கில் ஒரு 2 வேகன்சி இருக்குது.
அப்போ எஸ்ஜிடியில் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதையும் நம்ம பார்த்துடலாம். அப்போ இது ஜென்ரல் டேனில் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் 79, திருமலை 76, 2 வேகன்சி தானே, அந்த இவங்க 2 பேரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் டேன் உமனில் பார்த்தீங்கன்னா காயத்ரி 78, ஜென்ரல் டேன் தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் 91, அடுத்தபடியாக பிசியில் ஆந்தோனி ஜோதி நம்பி 86, குமார் 86, இவங்க 2 பேரும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பிசி உமனில் ஒரே ஒரு வேகன்சி உமா 86, அதுதானே பிசி உமனில் ஒரே ஒரு வேகன்சி உங்களுக்கு உமாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் டீச்சிங் இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் பிரேமா 83, பிசியில் பார்த்தீங்கன்னா ஆந்தோனி பால் 86. ஸோ இந்த கோட்டாவில் இவங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் போஸ்டிங் டீட்டெயில்ஸ். கன்ஃபார்மாக இவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்துட்டு 100% அக்யூரேட் கிடையாது, நான் வச்சுக்கோங்க. 100% அக்யூரேட் கிடையாது, ஒரு சில தவறுகள் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய நாலேஜ் தகுந்தாப்பில் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டோன்னா, இது என்னுடைய நாலேஜ் தகுந்தாப்பில் நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஒரு சிலருக்கு கூட வரலாம், குறையலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு அப்டேட்டட் போஸ்டிங் டீட்டெயில்ஸ். இவங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கு 99.9% வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுடைய நேம் லிஸ்ட்டு இந்த கேப்புக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அந்த சிவி வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டை எடுத்து செக் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.